குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கடந்த கிளாஸில் நம்ம வந்து அறிவியலில் 20வது பாடத்தை பற்றி நம்ம படித்தோம். ஒவ்வொன்றா அறிவியல் பாடம் மனித உறுப்பு மண்டலம், மனிதனின் விலங்குகளின் உறுப்பு மண்டலத்தை பற்றி நம்ம படித்தோம். அதில் ஒரு அறிமுகத்தை கொடுத்து வச்சுருந்தேன். அடுத்தப்ப மனிதன் செரிமாண்டலத்தை பற்றி படித்தோம். அடுத்த உணவு பாதைகளின் அமைப்பை பற்றி படித்தோம். அடுத்த பற்களின் அமைப்பை பற்றி நம்ம படித்தோம். அடுத்தப்ப என்னதை படித்தோம்னா நம்ம முன் சிறுகுடலை பற்றி படித்தோம். கல்லீரலின் பணிகளை பற்றி படித்தோம். எல்லாத்தையும் நம்ம படித்தோம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் என்னென்னா, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடங்கள் அதில் பற்றி படித்தோம். அடுத்த கணையத்தை பற்றி படித்தோம். அடுத்தப்ப நொதிகளை பற்றியும் செரிமான விளைவுகளை பற்றியும் நம்ம படித்தோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் மனிதனின் கழிவு நீக்க மண்டலம். இன்னைக்கு வந்து மனித கழிவு நீக்க மண்டலம், மனிதனுடைய கழிவு நீக்கம் எப்படி நடைபெறுது. அதாவது உயிர் வாழும் செல்கள் எல்லாத்துலேயுமே வளர்ச்சி மாற்றம் நடைபெறும். வளர்ச்சி மாற்றம் நம்ம சின்ன பையன் 6ஆம் படிக்கும் போது நம்ம சின்ன பையனாக இருந்திருப்போம். 7ஆம் படி கொஞ்சம் 8 வரும்போது இருக்கும். இப்போ ரொம்ப பெரிய பையனாக இருக்கும். இன்னும் வர வர வளர்ச்சி மாற்றம் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிடுவோம், உணவுப் பொருட்கள் உடலில் போய் என்ன செய்யுது, சேர்க்கப்பட்டு பலவிதமான இதுகளை என்ன செஞ்சது, வெளியேற்றி நம்மளோட உடலை என்ன செய்யுது, பக்குவப்படுத்தி என்ன செஞ்சிருக்கு, வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வேலைகளை இந்த கழிவு நீக்க மண்டலம் நமக்கு என்ன செய்யும், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உடலில் உருவாக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ சாப்பிடும்போது அநேக கழிவுப் பொருட்கள் உடலேருந்து வெளியேறும். அநேக உணவுப் பொருட்கள் கழிவுப் பொருட்கள் வெளியேறும். யூரினா போகும், அந்த மோஷனாக போகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம். காலை நேரத்தில் இந்த மாதிரி நைட் நேரத்தில் யூரின் வரும். யூரின் போய் நம்ம யூரின் போகும். அடுத்த மோஷன் வரும். மோஷன் வந்து டாய்லெட் போய் மோஷன் போகும். இப்படி உடல்ல இருந்து கழிவு நீக்க அவனத்தையும் வெளியே இருக்கிறது. இந்த கழிவு நீக்க மண்டலத்தில் நீ பார்க்க போனா பிரதான கழிவு பொருள் யூரியா. வெளியே போகிற பொருள் பார்த்தோன்னா யூரியா. நம்ம கூட நல்ல கிரவுண்டில் ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓடி பார்த்துட்டு நம்ம உடல் அவ்வளோ வேர்த்து கொட்டும். மேலே தண்ணி எடுத்து அப்படி அந்த வேர்வை எடுத்து நாக்கில் வச்சு பாரு, ஒரே கலந்து உப்பு, யூரியா போன்ற முக்கியமான பொருள் யூரியா தான். இதை இந்த மனித உறுப்பு மண்டலம் அனைத்தும் சேர்ந்து கழிவு நீக்க மண்டலமாக என்ன செய்யுது, வெளியேற்றுது. இன்னைக்கு மனிதனின் கழிவு நீக்க மண்டலம் ஓரினை சிறுநீரகங்களை கொண்டு உள்ளது. ஒரு ஜோடி சிறுநீரகங்கள் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஓரினை சிறுநீர் நாளத்தின் மூலம் சிறுநீரகங்கள் சிறுநீரகத்திலிருந்து கடத்தப்பட்டு சிறுநீர் பையில் தற்காலிகமாக சேரிக்கப்படுகிறது. நம்ம உடல்ல பார்க்க போனா சிறுநீரம் தற்காலிகமாக பாடியில நினைச்சது, பாடியில சேர்க்கப்படுது. பார்க்கலாம். இப்போ இந்த படத்துல நீங்க பார்க்க போனா சிறுநீர் தமனி இருக்குது. பேஜ் நம்பர் என்ன எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 244ஆம் பக்கத்துல சிறுநீர் தமனி இருக்குதோ. அடுத்து இடது சிறுநீரகம் இருக்கிறது. அடுத்த வலது சிறுநீரகம் இருக்கிறது. அடுத்த சிறுநீர் பை இருக்குது. அடுத்த சிறுநீர் குழாய் காணப்படுகிறது. சிறுநீர் குழாய் காணப்படுகிறது. அடுத்தபடியா பெருந்தமனி காணப்படுகிறது. இவ்வளவு இதுல என்ன காணப்படக்கூடிய ஒரு இதுகள். கழிவு நீக்க பொருளானது சேகரிக்கப்பட்டு ஒரே வேளையில் வெளியேற்றப்படாமல் இருந்தால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். நம்ம பாடியில் சாப்பிடுற கழிவு பொருட்கள் அனைத்தும் வெளியேற்றாம உள்ளே உட்காந்துட்டா நம்மளுக்கு உடம்புல இது வந்து என்ன செஞ்சிடும், நோய்கள் வர ஆரம்பிச்சிடும், நச்சு பொருட்களா மாறிவிடுகின்றன. ஆகவே கழிவு நீக்கமானது வைத்துக் கொள்ளும் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. சிறுநீரகங்களை தவிர தோல், யூரியா மற்றும் வியர்வை வடிவில் மற்றும் நுரையீரல் வெளியேற்றம், மூச்சு வெளியிடுதல், நீர்த்திவலைகளை வெளியேற்றுதல் ஆகியவை கழிவு நீக்க பொருட்களாகும். மூச்சு வெளியிடுறது அது கழிவு பொருட்கள் வெளியேற்றுது. கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுது. உடல்ல இருந்து என்னச்சுது, வியர்வை சுரந்து என்னச்சு உப்பா வெளியேறுது. உடல்ல அநேக வேலைகளை இந்த என்னச்சுது செய்யுது. இப்போ அடுத்தபடியா தோலை பற்றி படிப்போம். தோல் நம்ம தோல் நல்லா தெரியும். தோலானது உடலை மூடி இருக்கும் வெளிப்புற பகுதியாகும். வெளிப்புற பகுதியாகும். இதில் உடலில் அனைத்து பகுதிகளும் நீட்சியடைந்து ஒரு அடுக்கு போல காணப்படுகிறது. முதிர்ச்சியந்த உடைத்துகள் 15% தோல் கொண்டுள்ளது. மனித உடலானது 37 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில என்ன செய்யுது, சாதாரணமாக இயங்குகிறது. வெப்பமானது அதிகரித்தால், பாடியில் வெப்பநிலை அதிகரிச்சா வியர்வை சுரப்பிகள் நினைச்சது செயல்பட்டு உடல் உள்ள நீர் அவ்வளவு வெளியேறுது. நம்ம வேற ஒன்று கிரவுண்டுக்கு போறோம், நல்லா ஓடுறோம், உடம்பு பாடியில ஹீட் ஏறுது. அப்போ உடல் உள்ள கழிவு என்னச்சுது, உள்ள நீர்கள், கழிவு பொருட்கள், உப்புகள் அனைத்தும் போய் என்ன சொட்டிங் ஆகுது. சொட்டிங்னா உடல்ல இருந்து எனக்கு வேர்வையா வெளியேறுது. இத அமிலமற்ற உப்புகள் காணப்படுகின்றன. இந்த வியர்வானது தோலில் காணப்படும் துளைகளின் வழியாக வெளியே கடந்து வந்து ஆவியாகி விடுகிறது. வெளியே வந்து அப்படி வந்து என்ன ஆவியாக மாறிவிடுது. இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் எடுத்து வச்சுக்கோ. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் we have studied them the lesson number 20. that is a very important question. The human digestive system, intradigestive system, structure of alimentary canal and function of the liver and so many large intestine. That is a very important question.
in this class, human excretory system. That is the human excretory system. That is the human excretory system. Human excretory system. Excretory system. Metabolic activities continuously take place in living cell. All metabolic products produced by the biochemical reaction are not utilized by the body because certain nitrogenous toxic waste substances are also produced. They are called excretory products. In human beings, urea is called major excretory product. The tissue and organs associated with the removal of the waste products constitute the excretory system. That is the excretory system. The human excretory system consists of pair of kidney. That is a pair of kidney. 2 kidneys are present in our body. The urine, the pair of ureters and under the kidneys to the urinary bladder. There are urine are stored in the bladder containers. That is page number 239, figure number 20.5, excretory system. That is the right kidney and left kidney. That is the right kidney or left kidney. The ureter urea, the ureters, that is a urinary bladder and urethra. That is very important. That is a very important 2 marks question for in annual examination. That is next is skin. That is next is skin. தமிழ்ல தோல் சொல்றோம். Skin is the outermost covering of the body. It stretches all over the body in the form of layer. It accounts for 50% of adult human body weight. There are many structures and glands derived from the skin. It eliminates metabolic waste through the perspiration. The human body functions normally at the temperature of 37 degrees centigrade. When it gets hot, sweet glands start screaming sweet, which consists of water and small amounts of other chemicals like ammonia, urea, lactic acid and salt are the get evaporated. The next is தமிழ் மீடியம் பாருங்க பாத்துக்கோ, சிறுநீரகங்கள். That is சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள். நெக்ஸ்ட் சிறுநீரகங்கள். சிறுநீரகங்களை பாத்தீங்கன்னா இது சிறுநீரகம் சுடர் சிவப்பு நிறம் கொண்ட அவரை வடிவ சுடர் சிவப்பு நிறம் உடையது அவரை நிலை வடிவமா இருக்கும். அவரை நிலை மனிதனுக்கு 2 கிட்னி காணப்படும், 2 சிறுநீரகங்கள் காணப்படும். முதுகு தட்டில மேல கொஞ்சம் தள்ளி ஒண்ணு, கீழே கொஞ்சம் இறங்கி 2 கிட்னி காணப்படும். இந்த 2 கிட்னியும் உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் யூரியா, யூரிக் ஆசிட், யூரின் எல்லாவற்றையும் வெளியேற்ற பொறுப்பு உள்ள அந்த கிட்னிக்கு தான். இந்த இதோட கிட்னிக்கு தான். இந்த சிறுநீரகங்கள் முதுகெலும்பின் இரு பக்கத்திலும் வயிற்று பகுதியில் அடிப்பக்கத்தில் சுவர் பகுதியில் ஒட்டி காணப்படுகிறது. கல்லீரலானது வலது பக்கத்தில் அதிக இடத்தில் படர்ந்திருப்பதால் வலது புறமுள்ள சிறுநீரகமானது இடதுபுற சிறுநீரகம் சற்று கீழே காணப்படுகிறது. இதனுடைய நீளம் 11 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அகலம், 3 சென்டிமீட்டர் பருமன். 11 சென்டிமீட்டர் நீளம், 5 சென்டிமீட்டர் அகலம், 3 சென்டிமீட்டர் பருமன். சிறுநீரகமானது தசைநார் இணைப்பு திசுக்கள், சிறுநீரகங்கள், தசைநார் இணைப்பு சிறுநீரக கேப்சூல்கள், கொழுப்பு கேப்சூல்கள் மற்றும் இலைகளை சவ்வினால் மூடப்பட்டிருக்கும். சிறுநீரகத்தில் உள்ள கார்டெக்ஸ் என்ற ஒரு அடர்த்தியான வெளிப்புற பகுதி மெடுலா என்ற மெலிதான உட்பகுதியாக காணப்படுகிறது. இவ்விரண்டு பகுதிகளும் சிறுநீர் நுண்குழல்கள் அல்லது நெப்ரான்கள் அழைக்கப்படுகின்றன. மெடுலா என்ற பகுதியில் பல்வேறு நுண்குழல்கள் கூம்பொழிவில் குவிந்து ஒட்டுமொத்தமாக அமைந்துள்ளன. இவை மெடுலா பிரமிடுகள் அல்லது சிறுநீர பிரமிடுகள் அழைக்கப்படுகின்றன. இவைகளின் அடித்தளமானது கார்டெக்ஸ் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு சிறுநீரகத்தின் உட்பகுதியிலும் குழிகளுக்குள் ஹைலம் என்று கலைக்கப்படும். பேஜ் படத்தை எடுத்து வச்சுக்கோ, பேஜ் நம்பர் 245 எடுத்து வச்சுக்கோ. 245 பக்கத்துல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சிறுநீர் குழாய் காணப்படும். சிறுநீர் குழாய் என்பது தசையிலான குழல் ஆகும். இது ஹைலம் என்ற பகுதியிலிருந்து வெளிப்படுகின்றது. ரீனல் பெல்விஸ் பகுதியில்
சிறுநீர் குழாய் பகுதிக்குள் பெரிஸ்டாட்டிக் இயக்கத்தின் மூலம் சிறுநீரகமானது கடத்தப்படுகிறது. இச்சிறுநீர் குழாய்கள் சிறுநீரகத்தில் சிறுநீரை சிறுநீர் பைக்கு எடுத்துச் செல்கின்றன. சிறுநீர் பை ஒரு பை போன்ற அமைப்புடையது. இப்பை வயிற்று பகுதியில் இடுப்பு குழிக்கு கீழே காணப்படுகிறது. தற்காலிக சிறுநீரை சேர்த்து வைக்கின்றது. அடுத்தபடியாக சிறுநீர் புறவணியானது ஒரு தசையிலான சிறுநீரை வெளியேற்றும் சூழலாகும். சிறுநீர் புறவணியை சிறுநீர் குழல் அமைப்பானது சிறுநீர் கழித்தல் நேரத்தில் திறக்கவும் மூடகவும் பயன்படுகிறது. இந்த சிறுநீரகத்துடைய பணிகள் என்னன்னா, நமது உடலில் நீரையும் மீன் பகுப்பொருளையும் வெளியேற்ற உதவுகிறது. இரத்தத்தில் அமிலகார சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்தத்திலும் திசுக்களிலும் சவுடு பரவல் அழுத்தத்தினால் சமநிலைப்படுத்தப்படுகிறது. பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பகுதி பொருட்களை குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் மீண்டும் பிளாஸ்மாவில் தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. நீ பார்க்க போனா அடுத்தப்ப நம்ம பார்க்க போறதுல என்னன்னா கிட்னிஸ். இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோ. கிட்னிஸ் ஆர் bean shaped organ, reddish brown in color. The kidneys lie the either side of the vertical column of abdominal cavity attacked by the dorsal body of the wall. The right kidney is placed lower much space of the right kidney. Each kidney is about 11 cm long, 5 cm wide, 3 cm thick. The kidney is covered by a layer of fibrous connective tissue. The renal capsule, adipose capsule and fibrous membrane. Internally, the kidney consists of outer dark region, the cortex, and the inner lighter region, the medulla. Both of these regions contain uniferous tubules and nephrons. The medulla is multicolor conical flask. Page number 240, figure number 20.6, the longitudinal section of human body. It is a multibular conical flask called medullary pyramids. The renal pyramids, those bases of edges of the cortex. Each kidney is called hilum. It presents through which blood vessels and nerves entering it, and the urine leaves through the ureters are thin muscular tubes emerging out from the hilum. Urine enters the ureter, the pancreas believes, and conducted along the ureter by peristopic movement its walls. The ureters carry urine from kidneys to urinary bladder. Urinary bladder is a sac-like structure which consists of pelvic cavity of the abdomen. It stores urine temporarily. The urethra is the membrane tube which consists of urine and the exterior. The urethral spherical cape and urethra closed open only by the urination. Function of the kidney. The maintenance of the fluid and electrolysis balance in our body, regulates acid-base balance of the blood, maintains the osmotic pressure in blood and tissue, helps that retain plasma contains its glucose and amino acids. That is a function of the kidney. அடுத்தபடியா தமிழ் மீடிய பையன் எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 245. நெப்ரானின் அமைப்பு. ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் 1 மில்லியன் விட அதிகமான நெப்ரான்கள் அமைந்துள்ளன. இந்த நெப்ரான்கள் சிறுநீரை கொண்டு வரும் சிறுநீர் நுண்குழல்கள், சிறுநீரகத்தின் அடிப்படை செயலாளர்களாகும். ஒவ்வொரு நெப்ரானிலும் சிறுநீரகங்கள், கார்பசல் அல்லது மால்பீஜியன் உறுப்பு, சிறுநீரக நுண்குழல்கள் ஆகிய இருப்பதில் காணப்படுகின்றன. இச்சிறுநீரக கார்பஸில் கிண்ண வடிவில் காணப்படும் பௌமனின் கிண்ணத்தில் இரத்த நுண்குழாய்களின் தொகுப்பு ஆகிய கிளாமுரஸ் என்ற பகுதி காணப்படுகிறது. இரத்தமானது கிளாமுரஸில் உள்ள நுண்குழாய்கள் தொகுப்பில் உட்சல் நுண்தமனி, வெளிச்சல் நுண்தமனி வழியாக வெளியேற்றப்படுகிறது. பௌமனின் கிண்ணத்தினை தொடர்ந்து சிறுநீரக நுண்குழாய்கள் 3 பகுதிகளை கொண்டுள்ளன. ஒன்று அது அண்மை சுரல் நுண்குழாயாகவும், யூ வடிவம் கொண்ட ஹென்லியின் விளைவாகவும் சேமை சுரல் நுண்குழாயும் தொடர்கின்றன. இச்சுரல் நுண்குழல் சேகரிப்பு களத்தில் திறக்கின்றது. நைட்ரஜன் கழிவுகள் எல்லாம் சிறுநீரக பெல்விஸில் வடிகட்டப்படுகின்றன. பின்னர் சிறுநீரகமான சிறுநீர் பையில் சேகரிக்கப்பட்டு
சிறுநீர் புறவழி வழியாக வெளியேற்றப்படுகிறது. சிறுநீரானது நெப்ரானிலிருந்து என்ன செய்யுது? வெளியேற்றப்படுகிறது. இன் இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான், பேஜ் நம்பர் 240. Each kidney consists of more than 1 million nephrons. That is 1 million nephrons. The nephrons of uniferous tubulars are structural and functional units of the kidney. Each nephron consists of renal corpuscle, Malpighian corpuscle and renal tubule. The renal capsule consists of cup-shaped structure called Brownian capsule. Containing the puncture of capsule is called glomerulus. Blood enter the global capillaries through afferent arteries. The leaves out through the efficient articles. The brownish capsules of this region propagate loop-like hens. Distal evacuation tube. The distal evacuated tube opens from the collective tube. The nitrogenous waste are drained to the pelvis and leads to the ureters and urinary bladder. The urine called through the urethra. That is a very important question for 2 marks question. Structure of nephron, structure of nephron, structure of kidney, longitudinal veins of the kidney. That is a 2 marks question. The skin, 2 marks with skin, kidneys. That is a very 5 mark question. Human excretory system for kidneys. That is a very important question. That is in this lesson we are studied from the importance of the kidneys, the excretory system. Excretory system, nephrons. தமிழ் மீடிய பசங்க இந்த இது பாடத்தில் நம்ம படிச்சதுல பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் தோல் கேட்பாங்க, சிறுநீரகங்களை பற்றி கேட்பாங்க. சிறுநீரகம் படகத்தை விளைந்து பாகங்களை குறியும் கேட்பாங்க. சில நேரத்தில் படத்தை மட்டும் கொடுத்து பாகம் என்னன்னு குறிக்க சொல்லுவாங்க. சில நேரத்தில் லாங்கிடியூடினல் கேட்பாங்க. கழிவு நீக்க மண்டலத்தை பற்றி படம் வரைந்து எழுதுன்னு சொல்லுவாங்க. 5 மார்க் கொஸ்டின்ல கிட்னியை பற்றி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மார்க் கொஸ்டின் அப்போ நம்ம என்ன எழுதணும்? கிட்னியை பற்றி எழுத வேண்டியிருக்கும், நெஃப்ரானின் அமைப்பை எழுத வேண்டியிருக்கும், சிறுநீரகத்தின் பணிகள் எழுத வேண்டியிருக்கும், அவை எழுத வேண்டிய சூழல் இருக்கும். 2 மார்க் கொஸ்டின் வேற என்ன கேட்பாங்க? சிறுநீரகத்தின் பணிகள் கேட்பாங்க. சில நேரத்தில் 4 மார்க் கொஸ்டின் கூட அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வர்ற கொஸ்டின்ல நீங்க என்ன செய்யலாம்? படிக்கலாம். நேரத்தில் முக்கியமான கொஸ்டின் சிறுநீரகங்களை பற்றியில பார்க்கும்போது சிறுநீரகத்தின் பணிகள், சிறுநீரகங்கள், தோல், நெஃப்ரானின் அமைப்பு, இது அவ்வளவு முக்கியமான கொஸ்டின்.